எல்லாரும் மாலை போட்டுன்னு கோயிலுக்கு போறாங்க. ஆனா நானே அந்த கோயிலுக்கு போகலனாலும் போட்டோல பாத்துக்க மாட்டேன். என்ன கலரு எந்த பேரு ஊருக்கு பொம்பளைங்க மாலை போட்டுக்கின்னு ஆம்பளை கெடுக்குறாங்க. ஆம்பளை கெடுக்குறாங்களா? மாலை போட்டு கோவிலுக்கு தான் போவாங்க, ஆம்பளை என்ன கெடுக்குறாங்க? மாலை போட்டா அன்னைக்கு கோயிலுக்கு போறாங்களா? இல்லடா, விரதம். எத்தனை நாள்? 3 நாள், 5 நாள், 7 நாள், 9 நாள், 11 நாள் அவங்க சவுக்கு அந்த மாதிரி விரதம் வைப்பாங்க. 11 நாள் விரதம் வச்சுட்டா ஆம்பளை என்ன பண்ணுவோம்? பாவம். என்ன பண்ணுவோம்? பாவம். வந்து நின்று பாட்டு ஏமாந்து கூட்டி போய் வெளியே வரான். என்ன நீ சொல்றவங்க சிரிக்கிறாங்க? ஏதோ அவங்க மட்டும் அவங்களுக்கு அனுபவமா? அந்த அம்மன் வழிபாடு செய்வதற்கு எந்த நேரத்துல ஆடை அணிந்து வழிபாடு செய்யணும்? அம்மன் வழிபாடு செய்வதற்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணும்? அத கேளு. ஊதா ஊதா அப்படியே ஒண்ணு வப்பன் ஊதா கலர்ல ஓம் சேர்த்து கோயிலுக்கு போட்டு போறாங்க. அப்புறம் ஊதா கலர் கிடையாது. அந்த அம்மனுக்கு உகந்த நிறம் என்ன நிறம் தெரியுமா? அவள் ஜோதிமய மனசு பாடை போட்டிடும் ஒங்காரி. அவள் ஜோதிமய மனசு பாடை போட்டிடும் ஒங்காரி. எங்க தோஷம் கழித்திட தேடி வந்த நான் புகழ் பாடி. எங்க தோஷம் கழித்திட தேடி வந்த நான் புகழ் பாடி. அம்மா உலகமாதா உலகத்துக்கு ஆதிபராசக்தி ஓம் சக்தி அம்மா அம்மா தாயே நல்லா வேண்டிக்கோ. மருவூர் அரசி அம்மா அம்மா ஓம் ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தியே ஆதிபராசக்தியே அம்மா தாயே அருள் புரிவாயே. அம்மாவின் மருந்து பிள்ளை கொழுந்து மஞ்சாள் தருவாள் மங்கல்யம் காப்பாள் குங்குமம் தருவாள் குறைகளை தீர்ப்பாள் விபூதி தருவாள் வினைகளை தீர்ப்பாள். என்ன பண்ணுகிற? சாமி பிடிக்கிற இன்னொரு இருக்கு ஆம்புலன்ஸ் வர வச்சிடலாம். ஏமா ஏதோ தெரியாத பிள்ளை நான் பாட்டு பாடுறேன். நீ வந்து ஆடுற எந்த குறையா இருந்தாலும் மனசுல வச்சுக்காத சாமி, பொறுத்துக்க. இந்த மாதிரி சாமி பிடிச்சா ஒரு சாமி கூட வீட்டுல வந்து ஆடாது, தெருவுக்கு வராது. அது வந்து கதவு சாத்தின்னு விட்டாம போட்டு வீட்டு உள்ளதான் ஆடும். ஏதோ நான் பாடின நீ வந்து ஆடுற 1000 குறை இருந்தாலும் மனசுல வச்சுக்காத, பொறுத்துக்கணும். மலையாறு மலையாறு அம்மா இந்த மாதிரி சாமி பிடிச்சா சாமி மலையாறாது, நேரா பாடமா தான் ஏறும். சாமி பிடிக்கலாம் சாமி. அது போகட்டும். இப்ப என்ன மருவத்தூருக்கு சாமி வண்டியா கிளம்புது, உனக்கு சாமி வந்து ஆடுது? ஓம் சக்தியை பத்தி பேசு. அந்த டூர் போற காரை மட்டும் ஆடுறாங்க. ஏன்டா ஐயா? ஏன் சொல்றேன்? ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னே மருவத்தூர் கோயில் எங்க இருந்து யாருக்கும் தெரியாது. ஆமா, மெட்ராஸ் போறவங்களுக்கு அந்த பஸ் நிறுத்திட்டு கண்டைட்டு போய் கல்பனை கொடுத்த சூழத்துக்கிட்ட அந்த ஒரு சூழல் ஒரு வேப்ப மாதிரி ஒரு சின்ன கோவில், நம்ம ஊர் கோயில் மாதிரி சின்னதா தான் இருந்து. ஆமா, அது 4 நாள் பெருசாகி விவரம் தெரிய பார்த்து ஊருக்கு 2 பேரும் ஒருத்தர் போனாங்க. ஆனா நீங்க காலகட்டத்தில் எடுத்துக்க ஏண்டா ஓம் சக்தி கோயிலுக்கு நீங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஊருக்கு 4 பஸ் இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அம்மா கூட்டம் எல்லாரும் மாலை போட்டுன்னு கோவிலுக்கு போறாங்க. ஊருக்கு ஏன் போறாங்க? அம்மன் மேல எல்லாருக்கும் பக்தி அதிகமாயிடுச்சு. வேண்டுதல் செய்துக்கின்னு மாலை போட்டுன்னு இருமுடி எடுத்துக்கின்னு அம்மன் மேல பக்தியில மாலை போட்டுன்னு போறாங்க. பக்கத்துல போட்டுன்னு போற மாலை எதிர் வீட்டுக்காரி மாலை போட்டு வந்துட்டானா? எதிர் வீட்டுக்காரி போட்டு வந்துட்டா இவங்க சும்மா படுத்துறேன். காசுதா என்கிட்ட காசு மாலை போடு, போடு, என் டைம் போடு, என் அண்ணன் போடு, என் சக்காத்துக்கு மாலை போடு. காசு இருக்கிற ஒரு இதுல வந்து எல்லாரும் போட்டி போட்டு மாலை போட்டு மாலையை போட்டு காசை சேர்த்து டூருக்கு போறதுக்கு பஸ் கரெக்டாக கட்டி வந்து டூர் வண்டியில கட்டி விடுறது பணத்தை. எத்தனை நாள் டூரு? மருவத்தூருக்கு இங்க இருந்து போற ஒரே நாள்ல போயிட்டு வந்துடலாம். யாருக்கு? இங்க இருந்து போறோம். ஆமா, ஆம்பளை மட்டும் ஐயம் கோயிலுக்கு மாலை போட்டு 10 நாள் போறான். நம்மளுக்கு ஒரு நாள் சேர்த்து 11 போறோம். 11 நாள் மாலை போட்டுக்கிட்டு டூர் போறாங்க, பணத்தை கட்டுறாங்க. காலையில 10 மணிக்கு தான் கட்டி சாமி முடியும். சாமி கிளம்பும். ஆனா விடிய காலம் மணி 3க்குலாம் பஸ் நிற்கும். ஆமா, வாடகை வாங்குறவர் நேரத்தோட வண்டி கொண்டு வந்து ஊர்ல நிறுத்தி வருவாங்க. பஸ் வந்த சீக்கிரம் தெரியாது. எந்தெந்த சக்தி மாலை போட்டுக்குதோ அது பாய் தகர சீட்டு பிடிக்கும். ஆயத்தில் கட்டிலடா அவங்க கோவிலுக்கு எடுத்துன்னு போற பேகு, இருமுடி பைய, ஏதோ துணிமணி, ஏதோ ஒரு அடையாளத்துக்கு இடம் முடிப்பாங்க. சீட்டுன்னு எதை கொண்டு போய் வச்சாங்களோ சீட்டு மேல அது மட்டும் தான் இருக்கும். அந்த பேகெல்லாம் கோவிலுக்கு அனுப்பிட்டு இவங்கள வீட்டுல இருப்பாங்க.
வீட்டுக்கு இருக்குங்களா? அட கடவுளே, இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போறாங்க, இந்த பஸ்ல இருந்து இந்த பொம்பளைக்கு போடுற ஆட்டம் கதை எப்போ நீ பாத்துட்டு போனீங்க. பொம்பளைக்கு போடுற ஆட்டம் கதை பொம்பளை கூட ஆடுவாங்க. பொம்பளை கூட ஆடுவாங்களா? அட கடவுளே, இந்த ரேணுகாம்பாள் சாச்சா ஊருக்கு ஊரு எம்மா பொம்பளைங்க ஆட்ட ஆடுறதுக்குனே மாலை பொம்பளை இந்த பஸ்ல இருக்குது சூத்த ஆட்டம் அங்கதான் சாமி முடிக்கும் கிளம்பும். இந்த புருஷன் கேக்குறாங்களா, அவங்க என்ன பண்றது? அவங்க முடிச்சு திரும்பி போட்டுக்கிட்டு இந்த கோயில் போய் திரும்புறதுக்குள்ளே பஸ் ஓட்டுற டிரைவர் அவரு படுற பாடுக்குது. அவரு என்ன வண்டி தான் ஓட்ட போறாரு டிரைவர்? வண்டி ஓட்டலாம், சும்மா ஊரேக்கம் போத்தா பாட்டு இப்பெல்லாம் மெமரி கார்டு பென் டிரைவ் போட்டு அது மட்டும் தானா ஓடுது. ஐயா பாட்டு சாயம் பாட்டு இல்ல, இவங்க ஆடணும். ஓ, எப்படி போடணும்? பூரா குத்து பாட்டு. எப்படி? அவள் ஆதிபரமணி பாதையிட பாகம் பெற்றாளே. அவள் ஆதிபரமணி பாதையிட பாகம் பெற்றாளே. மக்கள் அன்னலத்திட மேல் மருவத்தூரில் உற்றாளே. மக்கள் அன்னலத்திட மேல் மருவத்தூரில் உற்றாளே. அவள் ஆதிபரமணி பாதையிட பாகம் பெற்றாளே. அம்மா பெற்றாளே. அப்படி மேல்மருவத்தூர் அம்மன் பெயரில இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் யார் தெரியுமா? யாருமா அந்த பாட்டு எழுதின வாத்தியாரு? அதாவது நம்ம கடலூர் மாவட்டத்துல நாடகத்தை எழுதிய பேராசிரியர் தேவனாம்பட்டினை ராஜகோபால் நாடக ஆசிரியர். ஆமா, அவர் நாடகம் போட்டு அச்சிட்டு வெளியிட்டவர். ஆமா, அதுக்கு அடுத்தது குரத்தி வீரப்ப படையாட்சி அவர்கள். இவங்க எல்லாம் இந்த பக்கத்துல நாடகம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஆனா அந்த பக்கத்துல விழுப்புரம் மாவட்டத்திலயும் ஒரு பாட்டு எழுதக்கூடிய ஒரு திறமையான ஆள் ஏற்கனவே இருந்தவர் வடியாங்கப்பம் பாலகவி நாராயணன். நாடகம் எழுதினவர். அவர் நாடகம் எழுதி வெளியிட்டார். நலாங்கனி துருவாசர் நாடகம். ஆமா, இதெல்லாம் அவர் எழுதி வெளியிட்ட நாடகம். பொன்னுவலி சிவபூஜை, ஆமா, பாஞ்சால பிரபஞ்சு, இதெல்லாம் வந்து நாராயண வாத்தியார் போட்ட நாடகம். ஆமா, அந்த பக்கத்துல ஒரு பாட்டு எழுதக்கூடிய ஆள் ஒருத்தர் இருந்தார். அவர் யார் தெரியுமா? அந்த பாட்டு எழுதினவர் அவரு தெரியாத அவனுக்கு? யாருமா அந்த பாட்டு எழுதின வாத்தியாரு? தெரியாது. எங்க அரசலிங்கம் பாட்டாரை மறுமை கேட்டு வாழ்த்திடுவோம். அம்மா வாழ்த்திடுவோம். எங்க அரசலிங்கம் பாட்டாரை மறுமை கேட்டு வாழ்த்திடுவோம். எங்கள் அன்னை அமர்ந்திட்ட மேல் மருவத்தூரை பார்த்திடுவோம். பார்த்தி அம்மா தாயே, இது அரசலிங்க பட்டனை வைத்து கட்டு வாழ்த்திடுவோம். அம்மா வாழ்த்திடுவோம். எங்கள் அம்மா நாமத்துக்கு என்ன தோற்று வாழ்த்திடுவோம். அம்மா, 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 எங்க